வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ரவீந்திரன் நீ எவிடே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரவீந்திரன் நீ எங்க இருக்கன்றது தான் இந்த படத்தோட டைட்டில் அர்த்தம். இந்த படம் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேல சந்தேகம் வருது. அவங்க சொல்ற சில விஷயங்கள்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதனால தான் ஒய்ஃபுக்கு வேற யாரு கூடயோ அஃபேர் இருக்குன்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. இப்படி சந்தேகப்பட்டவர் ஒரு வித்தியாசமான மெத்தட்ல ஒய்ஃபை கண்காணிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த மெத்தட்னால இவர் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. என்ன மாதிரியான விஷயத்தை இவர் பண்ணாருன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வெதர் கண்டிஷன்லாம் பார்த்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இங்க ஹெட்டா இருக்க நபர் பேரு ஜார்ஜ் அப்படின்றது. அவரும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. நம்ம ஹீரோவோட பேரு ரவீந்திரன் அப்படின்றது. ரவீந்திரன் இன்னைக்கு டீடைல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு போல. இப்ப இந்த ஜார்ஜ் கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு பொலிட்டீஷியனை நம்ம போன மாசம் ரெடி பண்ண ரெக்கார்ட்லாம் கேட்கிறாரு. சீக்கிரமா அதை ரெடி பண்ணி தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பாஸ், நான் ரெடி பண்ணிடுறேன்ற மாதிரி ரவீந்திரனும் ஏத்துக்கிறாரு. ரவீந்திரனை பொறுத்த வரைக்கும் பிந்துன்ற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் கால் வருது. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏங்க இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எதுக்கு கேக்குறேன்னு கேக்குறாரு. இல்ல பக்கத்து வீட்டு லேடி மேல வடகம் காய போடணும்னு சொன்னாங்க. அதான் நீங்க சொல்றதை வச்சு நான் அவங்க கிட்ட சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கலாய்க்கிறியா அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் கிட்ட லைட்டா கோவப்படுறாரு. எப்பவுமே படத்துல எல்லா கேரக்டர்ஸையும் அறிமுகப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப சீனை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட இடத்துக்கு ஸ்கூல் பசங்களாம் சுத்தி பார்க்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவரும் இங்க இருக்க ஒவ்வொரு மிஷினை பத்தியும் பசங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பசங்களும் ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்காங்க. இதே இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் வேலை பார்க்கறாரு. இப்ப வீட்ல இருக்க பிந்துவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. பிந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணுக்கு சொல்லி தரது தான் இவங்களோட வேலையா இருக்கும். ஹஸ்பண்ட் கூட அப்பப்ப இவங்க ஷாப்பிங் மாதிரிலாம் வெளியே வருவாங்க. அந்த மாதிரி இவங்க ஷாப்பிங் பண்ற மாதிரி சில சீன் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் பேரு பாலன் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி போன்ல பேசிட்டு இருக்காரு. நீ நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்தியா? திரும்பி சேர்றத பத்தி எதுக்காக யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்ல அவ என்ன சீட் பண்ணிட்டா. நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒத்துமையா தான் இருந்தோம். என்னைக்கு அவ என்ன சீட் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சோ அன்னைக்கு அவ என்னோட வாழ்க்கையில இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் டைவர்ஸ் தான் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாரு. நான் டைவர்ஸ் பண்றதுல உறுதியா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவோட அபார்ட்மெண்ட்லயே சாந்தின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க மீடியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. என்ன சாந்தி இப்ப கிளம்புறேன்ற மாதிரி கேக்குறாரு. என்னோட வேலையை பத்தி உங்களுக்கு தெரியாதா சார்? இப்படிதான் அடிக்கடி கால் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்பிலாம் வச்சிடுறாரு. இப்ப இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வீட்டுக்குள்ள வராருன்னு தெரிஞ்சோன்னா பொண்ணு இருக்காங்கல்ல, புக் எடுத்து படிக்கிற மாதிரி டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வர சவுண்ட் கேட்டதுன்னா புக் எடுத்து வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்கிறாரு. பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியா படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்பா இருக்காருல, பரவாயில்ல நான் வரத நினைச்சாது படிக்கிறல்ல, அதுவே போதும், இந்த சாக்லேட்டை சாப்பிடு அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு சாக்லேட்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் இவர் வாங்கின பொருள்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வீட்லயே தானே மேக்ஸிமம் இருக்காங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களோட வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அதுக்கும் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாரு போல. இவங்க ரெண்டு பேருமே அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே ஒய்ஃபோட ஃபேமிலி கூட ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். அப்பத்துல இருந்து இவர் ஒய்ஃபோட ஃபேமிலி கூட டச்லயே இல்ல போல. அவங்க வீட்டுக்குலாம் நீ போக தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜான் குட்டின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் மோகன்லால் நடிச்ச ஒரு படத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காரு. பெருசா காசுலாம் சம்பாதிக்காம இருக்காரு. அம்மா எப்ப பாரு இவரை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்பதான்டா லைஃப்ல முன்னேற போற அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல பிரேம்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. இந்த பிரேம் வேலையில சில சொதப்பெல்லாம் பண்ணிருப்பாரு. அதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மேல் இடத்துக்கு லெட்டர் மாதிரி போட்டிருக்காரு. இது அந்த பிரேம்க்கு தெரிஞ்சிருது. ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் டேபிள்ல இருந்து நீங்க ஃபைல்லாம் எடுத்திருக்கீங்க, ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கறான். உன் ஃபைல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு அத்தாரிட்டி இருக்கு. இங்க இருக்கிற யார் ஃபைல்னாலும் எடுக்கிறதுக்கு எனக்கு அத்தாரிட்டி இருக்கு. நான் என்னோட வேலையை தான் செஞ்சிருக்கேன். நீ தப்பு பண்ண அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் உங்களையும் ஒரு கை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு போறான். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு யாரு கெஸ்டா வந்தாலும் நோட் பண்ணி வைக்கணும். அதை சரியா பண்ண மாட்டாங்க போல, ஒழுங்கா பண்ணுங்கன்ற மாதிரி இங்க இருக்க செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த வழியா ஹீரோவும் வராரு. ஆமாப்பா ஒழுங்கா நோட் பண்ணி
வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரெஜிஸ்டரை வாங்கி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவரோட வீட்டுக்கும் யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப இவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு சொல்லிலாம் தந்துட்டு இருக்காங்க. அப்ப இவருமே நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்லையேங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. என்ன இல்லன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஜான் குட்டின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் டெலிவரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல வண்டியை நிறுத்துறாரு. வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாரு. அதே மாதிரி ஒரு கேப்பை போட்டு முகத்தெல்லாம் மறைச்சுக்கிறாரு. சார் என்ட்ரியை போட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எந்த பிளாட்டுக்கு போறோன்றதை எழுதணும், அதே மாதிரி நம்பரை எழுதணும். இவருமே நம்பரு என்ன பிளாட்டுக்கு போனோன்றதை எழுதிடுறாரு. ஹீரோவோட பிளாட்டுக்கு போறன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு. ஈவினிங் டைம் ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. சார் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க நம்பர் தப்பா தந்திருக்காங்க சார், ஏற்கனவே வரும்போது நம்பரை தப்பா தந்திருக்காங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவரும் வாங்கி பாக்குறாரு. பாத்தீங்களா சார் 9 நம்பர் தான் எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்பவுமே திருட்டுத்தனமா வரவங்க தானே நம்பர்லாம் மாத்தி எழுதுவாங்க, அதனால அவன் திருட்டுத்தனமா வந்துட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன எதுன்னு நான் பாக்குறேன், நீங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒய்ஃபுக்கு ஏதாவது அஃபேர் இருக்குமான்ற மாதிரி இவர் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபை என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஒய்ஃபோட கழுத்துல ஒரு காயம் இருக்கிறத பாக்குறாரு. கீர்ன மாதிரி காயம் தான் இருக்கு. ஒய்ஃபு கிட்ட என்ன காயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஓஹோ, நீங்க கழுத்துல மட்டும் தான் பாத்தீங்களா, என் கையில எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு பாருங்க, வேலை பாக்குறேன்ல அதனால தான் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் திரும்பி கழுத்துல இருக்க காயத்தை இவர் நல்லா பாக்குறாரு. இல்லையே, இது வேலை செய்யறதுனால ஏற்பட்ட காயம் மாதிரி தெரியல, கீறி இருக்க மாதிரி இருக்கு, நல்லா பாருன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த காயத்தை நல்லா பாக்குறாங்க. இதுவாங்க கிச்சன்ல வேலை பார்க்கும்போது பக்கத்துல இருக்க ஷெல்ஃப்னால கீறிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் யார் கூடயே ஒன்னா இருந்திருக்கா, அதனால தான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இருங்க உங்களுக்கு டீ போடுறன்ற மாதிரி ஒய்ஃப் டீ போடுறதுக்காக உள்ள போயிடுறாங்க. இப்ப இவருமே பேச்சு கொடுத்துக்கிட்டே உள்ள வந்துடுறாரு. எந்த ஷெல்ஃப் ஒன்னு கீறிச்சு, இந்த ஷெல்ஃபா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாங்க இந்த இடத்துல தான் கீறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வேணா நம்ம அந்த பழைய ரூம்ல போட்டு வச்சிடலாமான்ற மாதிரி கேக்குறாரு. அங்க உங்க பொருளே ஃபுல்லா அடைச்சிருக்கு, இதை வேற போட போறீங்களா, பரவாயில்லங்க இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஹீரோக்கு லைட்டா டவுட் வந்துருச்சுல, அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப சிசிடிவிலாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. என் கார்ல யாரோ கோடு போட்டாங்க, யாருன்னு பார்க்கணும், காட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அங்க இருக்க நபருமே காட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி அவர் அனுப்பி விடுறாரு. இப்ப வந்தது யாருன்றதை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜான் குட்டி வந்தது பதிவாயிருக்கு. ஜான் குட்டியோட ஃபேஸ் இவருக்கு தெளிவா தெரியல, ஆனா கழுத்துல ஒரு டாட்டூ இருக்கிறது தெரியுது. அந்த டாட்டூவை நல்லா பார்த்து வச்சுக்கிறாரு. யார் இவன், எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான், அப்ப ஒய்ஃபுக்கும் இவனுக்கும் பழக்கம் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஏன்னா ரீசெண்டா தான் இவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபை சீட் பண்ணிருக்காங்க, அதனால நம்ம ஒய்ஃபும் சீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மறுநாள் வேலையில எல்லார்கிட்டயும் இவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. என்ன இவர் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை இவரோட ஃப்ரெண்டு பாலனுமே கவனிக்கிறாரு. மச்சான் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வெளியே போலான்ற மாதிரி இவரை வெளியே கூட்டு வந்துடுறாரு. உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீ எதுக்குடா பிரியலான்னு முடிவெடுத்த, ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அஃபேர் இல்லாம இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு கேட்கிறாரு. அதுக்கு பாலன் இருக்கார்ல, நான் கூட அஃபேர்லாம் இருக்காதுன்னு தான் நினைச்சேன், ஆனா ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், ஒரு ஸ்டேஜ்ல கண்டும் பிடிச்சிட்டேன், நான் நல்லா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளும் அஃபேரை பத்தி ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோவும் நம்மளோட ஒய்ஃபை ஸ்பை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப ஜார்ஜ் பேசிட்டு இருக்காரு, எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் கவனிக்காம வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. நான் பேசுறது நீ கேக்குறியா இல்லையா ரவீந்திரன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் கேட்டுட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. யோ அந்த ரிப்போர்ட்டை சீக்கிரமா ரெடி பண்ணி தாயான்னு கேக்குறாரு. சார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, நான் சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஜார்ஜ் கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. ஈவினிங் எப்ப வருவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன திடீர்னு இப்படி கேக்குறேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்லங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனோம், நீங்க வந்தீங்கன்னா உங்க கூட போவேன், அதனால தான் கேக்குறேன், நான் அந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி சரி நீ ஷாப்பிங் பண்ணிட்டு நான் வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எதுக்காக இதெல்லாம் கேட்கறான்ற மாதிரி இவருக்கு டவுட் அதிகமாகுது. இப்ப ஷாப்பிங் மால் வாசல்ல தான் அந்த ஜான் குட்டி நின்னுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப இவரோட ஒய்ஃப் பிந்துவும் வந்து இறங்குறாங்க. இந்த பிந்து உள்ள போறாங்கல்ல, அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல ஜான் குட்டியும் உள்ள போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிந்துக்கு போன் கால் வருது. பிந்து இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் முடியாது, என்னோட ஹஸ்பண்ட் வர போறாரு, நம்ம அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி வேகமா காலை கட் பண்றாங்க. அவருமே கொஞ்சம் விலகி போயிடுறாரு. கரெக்டா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹஸ்பண்ட் இவங்க கூட சேர்ந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நின்னுட்டு இருக்க ஜான் குட்டியை கவனிக்கிறாரு. அவனோட கழுத்துல இருக்க டாட்டூவை பார்த்துடுறாரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த ஜான் குட்டியை அமுக்கணும்ன்ற மாதிரி ஃபாலோ பண்றாரு. ஆனா அந்த ஜான் குட்டி இருக்காருல, அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹஸ்பண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்காருல, ஒய்ஃபும் பின்னாடி வந்து என்ன ஆச்சுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
இவர் ஒய்ஃப் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா வீட்டுக்கு போலான்ற மாதிரி எரிஞ்சு விழுறாரு. இவருக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு சாந்தியை காட்டுறாங்க. சாந்திக்கு கீழ் வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட சும்மா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோ எதிர வராது. ஹீரோ கிட்ட எப்பவுமே பேசுற மாதிரி இவங்க சாதாரணமா பேசுறாங்க. சார் வேலை விஷயமா ஒரு ஹெல்ப் தேவைன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் கொஞ்சம் கோவமா பேசுறாரு. சாருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பிந்து கிட்ட கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு, நீ இன்னொரு நாள் கேளு அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. சந்தேகம்ன்ற விஷயம் வந்ததுனால ஹீரோவால நார்மலா இருக்க முடியல. எப்பவுமே அப்செட்டா இருக்காரு. நம்ம ஒய்ஃப் நமக்கு தெரியாம சீட் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜான் குட்டி வேலை பார்க்குற இடத்த காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஜான் குட்டி கலர் ட்ரெஸ்ல வராரு. ஏன்டா இப்பெல்லாம் கலர் ட்ரெஸ்ல வரன்ற மாதிரி கேக்குறாங்க. இதை முடிச்சுட்டு வேற ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி ஜான் குட்டி சொல்றாரு. ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஹீரோ இவரோட ரூம்ல சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் பிந்துக்கு போன் கால் வருது. அவர் பாக்குறாரான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இவங்க அட்டென்ட் பண்றாங்க. அவர் வீட்டுல இருக்காரு, நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி வேக வேகமா காலெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்ட் ஹீரோக்கு கேட்டது. இப்ப ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் இவங்க கால் லாகியும் வேக வேகமா டெலீட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே காஃபி வேணும்ன்ற மாதிரி ஒய்ஃபை கிச்சன் பக்கம் அனுப்பிடுறாரு. இப்ப வேகமா யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா கால் லாக அவங்க டெலீட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. கால் லாக எதுக்காக டெலீட் பண்ணோம்? அப்ப கண்டிப்பா யாருக்கூடிய அஃபேர்ல இருக்கா போல, அது யாருன்றது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூமை மாத்தி வச்சிருக்காங்கல்ல, அந்த ரூமோட கீயை பாக்குறாரு. பேசாம இந்த ரூம்ல நம்ம ஒளிஞ்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி இவருக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப பாஸ் கிட்ட பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு மீட்டிங்காக போணுமா? சரி பாஸ், நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. எனக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு, நான் உடனே வேற ஒரு பகுதிக்கு போனோன்ற மாதிரிலாம் இவர் ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. சரிங்க, நீங்க ரெடி ஆகுங்க, நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரின்ற மாதிரிலாம் இவர் ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் வரதுக்குள்ள நம்ம போற மாதிரி டிராமா பண்ணிடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சாப்பிடுற மாதிரிலாம் இவர் செட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. எடுத்தவர் அந்த ரூம்குள்ள போய்க்கலான்ற மாதிரி ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்ப உள் பக்கமா டாப் எல்லாம் போட்டுக்கிறாரு. இப்ப ஜான் குட்டி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் வந்து பார்க்கும்போது ஹஸ்பண்ட் கிளம்பி போன மாதிரி தெரியுது. உடனே போன் எடுத்து ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஆமாமா, நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, நான் கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஒய்ஃபுக்கு போன் கால் வருது. அட்டென்ட் பண்ற ஒய்ஃபுமே அவர் கிளம்பி போயிட்டாரு, நான் சீக்கிரமா வரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இவ பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இவரும் கவனிக்கிறாரு. இப்ப லைட்டா கதவை திறந்து எட்டி பாக்குறாரு. அவங்க வேக வேகமா சாப்பிடுறாங்க. அதே மாதிரி குளிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல குளிச்சு ரெடி ஆயிடுறாங்க. திரும்பி யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. தோ நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசினவங்க கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த சமயம் தான் இவருமே வராரு. இவரை கிராஸ் பண்ணி இவங்க போறாங்க. இவர்கிட்ட எதுவுமே பேசாம தான் இவங்க போற மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப கீழே கார் கிட்ட யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்த பிந்து இருக்காங்கல்ல, போலாம் தம்பின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இவங்க தம்பி கிட்ட தான் பேசி தம்பி கூட சேர்ந்து தான் கிளம்புறாங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜான் குட்டியை காட்டுறாங்க. இவர் கதவை திறந்து வராரு. பிரியான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. பிரியாவை தூக்கிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. என் அப்பா இருக்காரு, இறக்கி விடுன்ற மாதிரிலாம் பிரியா சொல்றாங்க. அது புரியாம இவர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப பிரியாவோட அப்பா மார்ட்டின் இந்த விஷயத்தை பாத்துறாரு. இத பாக்குற அப்பா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்றத அப்பா பார்த்திருப்பாரு. பார்த்தவரை ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா திட்டி இருப்பாரு. இதுக்கப்புறம் என்னோட பொண்ணை மீட் பண்றேன்னு தெரிஞ்சது, என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்னிங் குத்துட்டு தான் அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அதை மீறியும் இவங்க ரெண்டு பேர் பழகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. பிரியா அடிக்கடி அப்பா இல்லாத சமயம் வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க போல. இவர் அடிக்கடி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா, பிரியா வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. ரெஜிஸ்டர்ல எழுதும் போது மட்டும் மாத்தி எழுதிடுவாரு போல. இப்ப அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வருது. மார்ட்டின் கதவை சாத்திடுறாரு. இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனா வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேம்ல காமிச்சு இன்டர்வல போடுறாங்க. தம்பி இருக்காருல, அக்காவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா அக்காக்கு நிறைய மாப்பிளை பார்த்திருப்பாங்க. வீட்டை சேர்ந்தவங்க வேற ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லியிருப்பாங்க. அக்கா தான் இவரை விரும்பி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்பத்துல இருந்து பேரண்ட்ஸுக்கும் இந்த மாப்பிளைக்கும் செட் ஆகாம பேசாம தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவங்க பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. இன்னமும் ஒய்ஃப் சீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப பாலன் கிட்ட இருந்து கால் வருது. பாலன் கிட்ட இவர் விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பாலனுமே இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆமாண்டா, அவன் வருவான், கையும் களவுமா பிடிக்கலாம்னு நினைச்சேன், பார்த்தா அவ கதவை சாத்திட்டு கிளம்பிட்டா. இப்ப தேவையில்லாம வீட்டுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, அப்பா வேணாம்ப்பா, அவனை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா மார்ட்டின் விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிந்துவோட பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருன்ற மாதிரி சொல்றாங்க.
பொண்ணை வேற கூட்டு வரணுமே அப்படின்ற மாதிரி பிந்து கேக்குறாங்க. பொண்ணெல்லாம் நான் கூட்டு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. இப்ப தம்பி இருக்காரு பாத்தீங்களா, ஸ்கூல் விடுற நேரம் பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப பிந்துக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. எங்க இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம பிளாட்ல தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வீட்ல இருக்கிறத சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி போய் சொல்றாங்க. சரி பொண்ணை கூட்டு வந்துட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. என் பக்கத்துல தாங்க இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. போனை பொண்ணு கிட்ட குடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணுமே வாங்கி பேசுறாங்க. அம்மா எனக்கு டியூஷன் மாதிரி தான்ப்பா சொல்லி தந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன பொண்ணும் போய் சொல்றா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் பாலனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இவ போய் சொல்றது பத்தாதுன்னு பொண்ணு கூட போய் பேச வச்சிருக்காடா, எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வா, நீ இந்த இடத்துக்கு கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாலனோ வரன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஒரு பாட்டி இருக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல, பாட்டி நீங்க வேடிக்கை பாருங்க, நான் வந்துடுறேன்ற மாதிரி பாத்துக்கிற பொண்ணுமே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. ஃப்ரெண்ட் கதவை தட்டி இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப எப்படி கீயை ரெடி பண்ணி இவரை வெளியே எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் கதவை பார்த்துட்டு இருக்கிறத ஒரு நபர் கவனிக்கிறாரு. இவன் ஒருவேளை திருடனா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இவர் சைலண்டா அங்க இருந்து விலக ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பாட்டி கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த பாலன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்திருக்காங்க போல. ஸ்பாட்லயே அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. இப்ப பிந்துவோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, எவ்வளவு நாள் மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, நாளைக்கு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போறோம், மாப்பிள்ளை வந்தோன்னு பேசி சால்வ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எதுவுமே ஹீரோக்கு தெரியாது இல்ல, ஒய்ஃப் சீட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல இவர் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா. இப்ப பாடி எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் பிந்து ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வராங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா அவர் போனையே எடுக்க மாட்டாரு. அதனால ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டான பாலனுக்கு கால் பண்ணி இவங்க பேசுறாங்க. என் பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட பேசாம தானே இருந்தாங்க, ஆனா ஹஸ்பண்டுக்கு தெரியாம நான் பேசிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட பேரண்ட்ஸ் பேசி சால்வ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப பிந்து சீட் பண்ணல, பேரண்ட்ஸோட வீட்டுக்கு தான் போயிருக்கான்றது பாலனுக்கு புரிஞ்சிருது. அதே சமயம் இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஹீரோவா அங்க இருந்து போக வைக்கணும்னு நினைக்கிறாரு. உன் ஒய்ஃப் சொல்றத வச்சு பார்த்தா உன் மாமனார் வீட்டுல தான் அவ இருந்திருக்கா, இப்போ உன்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா, நீ சீக்கிரமா ரூம்குள்ள போய்க்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, இவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரூமை நோக்கி ஓடுறாரு. மார்ட்டின் இருக்காரு பாத்தீங்களா, பிரியாவை சென்னைக்கு கூட்டு போலான்ற மாதிரி கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போறாரு. என்ன இவர் இவ்வளவு ஃபோர்ஸா கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி பிந்து ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப பிந்து இருக்காங்கல்ல, இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ள கரெக்டா இவருமே அந்த ரூம்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திடுறாரு. கிளம்புன மார்ட்டின் இருக்காரு பாத்தீங்களா, ஜானை லாக் பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பாரு. ஐயோ லாக் பண்ணிட்டாங்களே, எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஜான் குட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிந்து இருக்காங்கல்ல, அந்த சா வீட்டுக்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட மச்சான் எல்லா ரூமையும் பார்த்திருப்பாரு. இந்த ஒரு ரூம் மட்டும் லாக்ல இருக்கு, இது மட்டும் ஏன் லாக்ல இருக்குன்ற மாதிரி நல்லா தள்ளிட்டு இருக்காரு. ஐயோ இவன் தள்ளிய திறந்துருவான் போலியே அப்படின்ற மாதிரி உள்ள மாட்டிட்டு இருக்க ஹீரோவும் செம்மையா பயப்படுறாரு. போன மாசம் கிளைமேட் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு பொலிட்டீஷியன் பிரச்சனை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காரு போல. அதுக்காக தான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் கேட்கிறாரு. சார் ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு, சீக்கிரமே உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜார்ஜுமே சமாளிக்கிறாரு. ஹீரோ கிட்ட தான் அந்த பொறுப்பை இவர் தந்திருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. பாஸ் காலையில இருந்து உன்னை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு, அந்த ரிப்போர்ட்டை தந்தாவணும், ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. ரெடி பண்ணிட்டேன், ஆனா என்கிட்ட தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஜான் குட்டியோட பேரண்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. ஜான் குட்டி ஒரு நாளா மிஸ் ஆகுறான், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி போட்டோவை தாங்கன்ற மாதிரி இவருமே வாங்கி பாக்குறாரு. கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. ரவீந்திரன் ஏன் கால் பண்ணா எடுக்க மாட்டான்ற மாதிரி ஜார்ஜ் கோவத்துல இருக்காரு. பிரேம்னு ஒருத்தருக்கு ரவீந்திரனை பிடிக்காது இல்ல, கண்டிப்பா பாலன் கால் பண்ணா எடுப்பான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குறாரு. இப்ப பாலன் போயிட்டு இருக்கும் போது இவருமே கூப்பிடுறாரு. நீ கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பக்கத்துல இருக்க பிரேம சட்டுன்னு ஸ்பீக்கர்ல வேற போடுறாரு. ஹீரோ ஏடகடமா பேசிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, என்ன ஆக போதோன்ற மாதிரி பாலன் முழிச்சிட்டு இருக்காரு. நல்ல வேலையா ஹீரோ அந்த சமயம் அசந்து தூங்கிருப்பாரு. வைப்ரேஷன்ல இருக்க போனை எடுக்க மாட்டாரு. பாத்தீங்களா சார், நான் கால் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பாலனுமே சமாளிச்சிடுறாரு. இப்ப பிரேம் இருக்கார்ல, ரவீந்திரன் ஒய்ஃப் நம்பரை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி ரவீந்திரன் சார் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவர் வேலை விஷயமா தான் போனாரு, ஏதோ மீட்டிங்ன்ற மாதிரி போனாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மீட்டிங்னு போனவர் ஏன் வரல, ஏதோ பிரச்சனையில அவர் மாட்டிருக்காரு போல, இதை யூஸ் பண்ணி அவரை பெரிய பிரச்சனையில சிக்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஹீரோவா என்ன எப்படியாவது வந்து காப்பாத்துன்னு பாலன் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப பாலன் உங்களை பாக்குற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு, பக்கத்துல பீச் எல்லாம் இருக்குல்ல, போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போனா என்னன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே கிளம்புற மூடுக்கு மாறிடுறாங்க. அவங்க எல்லாம் கிளம்பிட்டா நம்ம வெளியே போயிடலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த ஜான் குட்டியை பத்தி விசாரிச்சதுல சில தகவல் உங்களுக்கு தெரிய வருது. ரெகுலரா ஒரு அபார்ட்மெண்ட் அவன் போயிருக்கான்னு தெரிய வருது சார், இந்த பர்டிகுலர் பிளாட்டுக்கு தான் போயிருக்கான்னு தெரிய வருது, அங்க இருக்க நோட் எல்லாம் வாங்கி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவன் வேற ஒரு பிளாட்டுக்கு போயிருப்பான், எழுதுனது மட்டும் ஹீரோவோட பிளாட்டோட பேரை எழுதியிருப்பான். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. ஹீரோவோட பிளாட்ல போய் விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க.
ஹீரோவோட பாஸ் இருக்கார்ல, அடிக்கடி அந்த ரிப்போர்ட்டுக்காக ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார் அவனை ரீச் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றேன், எப்படியாவது ரீச் பண்ணிடுறேன்ற மாதிரி பாலன் சமாளிக்கிறாரு. மச்சான் சீக்கிரமா வெளியே வான்ற மாதிரி இவருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாரு. இவங்க கிளம்பலாம்னு நினைச்சாங்கல்ல, அப்பன்னு பார்த்து ஒரு பிரச்சனை வந்துருது. பக்கத்து வீட்டுல சாவு நடந்திருக்குல்ல, நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களை இவங்களால கவனிச்சுக்க முடியல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அதனால அங்க இருக்கிற நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மச்சான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இப்ப என்னால வெளியே வர முடியாதுன்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. சரி அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு தானே இருக்கு, நான் ரூம்க்கு வரேன், அடி வழியா அந்த ரிப்போர்ட்டை தந்துரு, நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல ஐடியா, நீ வேகமா வா, நான் தந்துடுறேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே அந்த இடத்துக்கு வராரு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சைலண்டா போய் நம்ம எடுத்துடலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த கதவு வாசல்லயே ஒரு பாட்டி நிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு ஃபைல் வெளியே வருது. இந்த பாட்டி திரும்பி ஃபைலை உள்ள தள்ளி விடுறாங்க. ஏதோ நீட்டிட்டு வருதுன்ற மாதிரி தான் உள்ள தள்ளிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா அந்த ரூம் அடியில இருந்து ஃபைல் வந்ததை யாருமே கவனிக்கல. இப்ப மச்சா இருக்கார்ல, திடீர்னு நியூஸ் சேனல்ல சவுண்ட் எல்லாம் அதிகமா வச்சு பாக்குறாரு. நியூஸ் சேனல்ல ஹீரோவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தந்தா எதிர்க்கட்சியால பிரச்சனை வரும்ன்றதுக்காக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தராம இருக்காரு. அதே மாதிரி ஒரு பொண்ணு கூட அவருக்கு அஃபேர் இருக்கு போல, அந்த பொண்ணு கூட தான் ஒன்னா இருக்கிறதுக்கு எங்கேயோ போயிருக்காரு போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரேம் சொல்லி தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க போல. ஹீரோவை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஹீரோ இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து ஹீரோவா கவனிக்கிறாருல, அந்த பிரேம் தான் இப்படி மாட்டி விட்டுருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. உண்மையில ஹீரோ எங்க போனாரு, ஒருவேளை எதிர்க்கட்சிக்காரங்க தான் தூக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யூடியூப் நியூஸ்னு எல்லா இடத்துலயும் ஹீரோ தான் வைரலா போயிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட பிளாட்ல விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. உங்களுக்கு ஜான் யாரையாவது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் அந்த பேர்ல யாரையும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க வரதா தான் அவன் எழுதி வச்சுட்டு வந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் அப்படிலாம் யாருமே வரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி உங்க ஹஸ்பண்ட் கூட இப்ப மிஸ்ஸிங்ல தானே இருக்காரு, உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது லேடி கூட அஃபேர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு தெரியும் சார், என் ஹஸ்பண்டுக்கு அஃபேர்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் உள்ள இருந்து ஹீரோவா கேட்டு தான் இருக்காரு. நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை, ஆனா அப்படிப்பட்ட ஒய்ஃபை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் எல்லாருமே படுக்கலான்ற மாதிரி ஆளை விட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இதான் சரியான சமயம், சைலண்டா வெளியே போயிடலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் கதவை திறந்து வெளியே வராரு. எப்படியாவது வெளியே போயிடணும்னு மெயின் டோர் கிட்ட வராரு. அதுக்குள்ள இவர் தெரியாதனமா ஒரு பாத்திரத்தை தள்ளி விட்டுறாரு. சவுண்ட் கேட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் பால்கனி இருக்கும், அந்த சைடு போயிடலான்ற மாதிரி இவருமே கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. கீழ் ஃப்ளோருக்கு போயிடலான்ற மாதிரி வேகமா இறங்கிட்டு இருக்காரு. இப்பதான் எல்லாருமே வெளியே வந்து பாக்குறாங்க, எப்படி இந்த பாத்திரம் கீழே விழுந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் இறங்கி கீழே இருக்க ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. அங்க ஜான் குட்டி லாக் செய்யப்பட்ட மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப வாயில இருக்க துணியெல்லாம் எடுத்துடுறாரு. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. என் காதலியை பாக்குறதுக்காக தான் வந்தேன், இதுக்கப்புறமா வருவன்ற மாதிரி சொல்றான். இவன் ஒய்ஃபை தான் காதலின்னு சொல்றானா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. போக போக தான் ஒய்ஃபை சொல்லல, வேற ஒரு பொண்ணை தான் சொல்றான்றது இவருக்கு புரிய வருது. பிரியாவை தான் நான் லவ் பண்றேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். பிரியாவை தான் பார்க்க வரேன்னா அவ பிளாட் நம்பரை போடாம எதுக்காக என்னோட பிளாட் நம்பரை போட்டேன்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி போட்டேன்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். இவனால் தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவருமே இவன் மேல கோவப்பட்டு இருக்காரு. இப்பதான் பிந்து இருக்காங்கல்ல, அந்த ஸ்டோர் ரூம் கதவு லைட்டா திறந்து இருக்கிறத பாக்குறாங்க. இது எப்படி திறந்திருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது தான் ஹஸ்பண்ட் காலையில கொண்டு போன திங்ஸ் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப ஹஸ்பண்ட் இவ்வளவு நேரம் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு, இப்பதான் கிளம்பி போயிருக்காரு போல, நம்ம மேல சந்தேகப்பட்டு தான் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரியுது. இப்ப ஹீரோவும் ஜான் குட்டியை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. மச்சான் நான் எப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன்டா, இப்ப இந்த பிளாட்ல தான் இருக்கேன், இங்க இருந்து நீ தான் எங்க ரெண்டு பேரை வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு பாட்டி இறந்து போனது ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் பாத்தீங்களா, அது ஆக்சிடென்ட் இல்ல அப்படின்றது இப்பதான் தெரிய வந்திருக்கும். இங்க வந்த போலீஸ் வேற ஒரு கேஸை விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா ரெண்டு பசங்க தான் இந்த விஷயத்தை பார்த்திருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜான் தப்பிச்சு வெளியே ஓடி இருப்பாரு. மார்ட்டினும் பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு வந்திருப்பாரு. அப்படி துரத்திட்டு வரும்போது தான் இந்த பாட்டியை தெரியாம தள்ளி விட்டுருப்பாரு. இதை ரெண்டு பசங்க பார்த்திருப்பாங்க. அந்த ரெண்டு பசங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப மார்ட்டின் தான் இதுக்கு அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. மார்ட்டின் பொண்ணை சென்னையில விட்டுட்டார்ல, திரும்பி இந்த ஜானை பார்க்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சமயம் போலீஸும் வந்து சட்டுன்னு லாக் பண்றாங்க. இவன் தான் சரி என்ன லாக் பண்ணி வச்சான்ற மாதிரி ஜானுமே சொல்றாரு. அதனால மார்ட்டினை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா கிளம்புற ஜான் இருக்கார்ல, சார் எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க, இப்ப வேணா நீங்க வந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோ எல்லாருமே போயிட்டாங்களான்னு பாத்துக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காரு.
ஃப்ரெண்ட் இவரை கூட்டு போறதுக்காக ஒரு புர்கா வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை போட்டுட்டு இவர் மறைஞ்ச மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. எதிர்க்கட்சிக்காரங்க ஒரு பழைய ஃபேக்டரியில இவரை லாக் பண்ணி வச்ச மாதிரி இவரே ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிடுறாரு. இப்ப மீடியாட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு தொடர்புன்னு சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு எந்த ஒரு பொண்ணு கூடயும் தொடர்பு இல்ல, முடிஞ்சா ப்ரூவ் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு வழியா இவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. பொண்ணு பார்த்து சந்தோஷப்படுறா. இப்ப மாமனாரும் மாமியாரும் பேசலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவர் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாரு. ஒய்ஃபுமே சிரிச்சுக்கிட்டே தான் பக்கத்துல வராங்க. அப்படி பக்கத்துல வந்தவங்க பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. நான் எதுக்கு அடிச்சன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறாரு. எதுக்குங்க இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு வழியா பேசி இவங்க ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஜானுக்கு கால் பண்ணிட்டாரு. சார், நான் பிரியாவை பாக்குறதுக்காக இப்ப சென்னைக்கு தான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்றான். சரி சரி, ஹாப்பியா இருன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவரோட பிரச்சனையா சால்வ் ஆயிடுச்சுல, கொஞ்சம் நிம்மதியா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு. அமேசான்ல இருந்து என்னோட ஆர்டர் பண்ண அப்படின்ற மாதிரி பாலன் கேக்குறாரு. இவருமே அவர் முன்னாடி ஓபன் பண்றாரு. சீக்ரெட் கேமரா தான் ஆர்டர் பண்ணிருப்பாரு. ஒய்ஃபை ஸ்பை பண்ணணும்னு நினைச்சார்ல, அதுக்காக தான் இவர் ஆர்டர் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் இது தேவைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.